வணக்கம். ஹாப்பினஸ் இஸ் அ ஜேர்னி, நாட் எ டெஸ்டினேஷன். இதை எல்லாருக்கும் புரிய வைக்கிறது தான் இந்த சேனலோட மிஷன்னே சொல்லலாம். அதுக்கு தான் நாம் ஜென் வே ஆஃப் லிவிங் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பி ப்ரெசன்ட் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட், ஆல்வேஸ் திங்க் ரைட், ஒர்க் இஸ் வர்ஷிப். இந்த 3 பிரின்சிபல்ஸ் தான் ஜென் ஃபிலாசபியோட அடிப்படை. இதை தெளிவாக புரிஞ்சுக்க வாங்க ஒரு மகாராஜாவோட கதையை பார்ப்போம். எதிரிகள் பயந்து ஓடுற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆர்மி, மதிப்பிட முடியாத அளவுக்கு கஜானா முழுக்க செல்வம், ஒரு ஆர்டர் போட்டால் நிறைவேற்றத்துக்கு தயாராக இருக்கிற ஆட்கள் எல்லாம் இருந்தும் அவர் மனசில் துளி நிம்மதி இல்லை. அவருக்கு என்ன காரணம்ங்கிறது புரியலை. அப்போ தான் அவரோட மந்திரி சொன்னார், ஊர்கோடியில் நதிக்கரையில் ஒரு மகான் ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, அவரை போய் பார்த்தா என்ன? இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் இல்லையா? அந்த ராஜாவும் மந்திரியும் அந்த ஜென் மாஸ்டரை பார்க்க போகிறாங்க. ராஜா தன்னோட நிலைமையை அந்த மாஸ்டர் கிட்ட சொல்கிறாரு. அப்போது அவர் ராஜாவை அந்த ஆசிரமத்திலேயே 15 டேஸ்க்கு தங்க சொல்கிறாரு. ராஜாவும் அதுக்கு சம்மதிச்சு மந்திரியை நாட்டை பார்த்துக்க சொல்லி அனுப்பிடுறாரு. ஜென் மாஸ்டர் ராஜாவுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு. தேவைக்கு மட்டும்தான் பேசணும், எப்போவுமே மெடிடேட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும்னு சொல்லிடுறாரு. ராஜாவும் அப்படியே அமைதியாக இருக்க பழகிறாரு. முதல் நாள் ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல. எப்போவுமே ஆடம்பரமாக சத்தமாக பந்தாவாக வாழ்ந்த ராஜாவுக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மனசை அடக்கி மூச்சை கவனித்து எண்ணங்களை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தார். பக்கத்தில் இருந்த மலை, நதி, தோட்டம், பறவைகள்னு எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பித்தார். கடவுள் எப்படிப்பட்ட உயர்ந்த படைப்பாளின்னு உணர ஆரம்பித்தார். 15 நாட்கள் இப்படியே குறைவாக பேசி நிறைவாக வாழ்ந்ததால் அவருக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடந்துச்சுன்னு சொல்லலாம். அவர் மனசில் ஒரு கிளாரிட்டி வந்தது. 15th டே குரு அவரை கூப்பிட்டு கேட்டார், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு ராஜா, அரண்மனையில் இருக்கும்போது எல்லாரை பற்றியும் தேவையில்லாமல் நினச்சி தேவையில்லாததை பேசி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். ஆனால் இப்போ மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன். இது நடந்தாலும் காமாக ஹாப்பியாக பேலன்ஸ்டாக இருக்க கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட நாம் எல்லாருமே அந்த ராஜா மாதிரி தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு நம்ம மனசில் 12,000லேருந்து 90,000 வரைக்கும் தாட்ஸ் வருது. இதில் 90% தாட்ஸ் வேஸ்ட் தாட்ஸ் தான், நெகட்டிவ் தாட்ஸ் தான். வேர்ட்ஸை விட தாட்ஸ்க்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு தான் ஆல்வேஸ் திங்க் ரைட்டுன்னு சொல்லுது ஜென். ரீசெண்டாக T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்ச இந்தியன் டீமோட ரிஷப் பண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணி திரும்பி நடப்போமான்னு கூட தெரியாமல் இருந்த பண்ட்டு மீண்டும் இந்தியன் டீமுக்காக விளையாடணும், சாதிக்கணும்னு மட்டும்தான் நினச்சாரு. கடுமையாக பயிற்சி பண்ணார், பாஸ்ட்டை மறந்தார், ப்ரெசண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணார், தன்னோட கோலை அச்சீவ் பண்ணார். இதுதான் மைண்ட் பவர். புத்தர் சும்மாவா சொன்னார், த மைண்ட் இஸ் எவ்ரிதிங். What you think, you become. So let us think less and think right. Thank you.